ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தீபாவளி பலகாரம் நம்ம சேனலில் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஓலை பக்கோடா தான் ஃபஸ்ட்டு செய்கிறேங்க. பாருங்கள், அளவுகள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. சுவையாக டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு பூண்டு, வரமிளகாய், அரைப்படி புழுங்கரிசி ஊற வச்சு ஆட்டியிருக்கேன் நைஸாக. அதோட இந்த பேஸ்ட் அரிசி மாவோட நம்ம அரைச்ச வரமிளகாய் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட உப்பு, பெருங்காயம், இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இதோட பொட்டுகளை மிக்ஸ் பண்ணணும், நான் காமிக்கிறேன். நான் வந்து உப்பு, பெருங்காயம், பூண்டு எல்லாம் போட்டாச்சு. பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான். இது பொட்டுக்கடலை. இந்த கப்பில் 2 கப்பு பொட்டுக்கடலை, 3 கப்பு இட்லி புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். ஊற வச்சு ஆட்டி இது பண்ணியிருக்கேன். இதில் உப்பு, பெருங்காயம், இதுலேயே வந்து பூண்டு எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு போடணும். 3 கப்பு இட்லி அரிசி ஊற வச்சு ஆட்டினதுக்கு 2 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு இப்போ இதில் சளிச்சுக்கணும். இதுலேயே நம்ம எள்ளு போட்டுக்கலாம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து வெண்ணெயெல்லாம் எதுவும் தேவையில்லை, எண்ணெயெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு இருந்தால் போதும். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படி தண்ணியாக இருக்குன்னு. நான் இங்கே வந்து 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கச்சிதமாக தான் நான் ஊற்றி, அப்புறம் வேணும்னா ஊற்றிக்குவேன். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மாவை அப்படியே கொட்டி பிசைய ஆரம்பிச்சிடலாம். பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவும் போட்டு செய்வாங்க. ஆனால் கடலை மாவு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொறுப்பு இருக்காது, டேஸ்ட் இருக்காது. கடலை மாவுன்னா நீங்கள் வந்து ஒரு படி அரிசி போடுறீங்க அப்படின்னாக்க ஒரு 400 கிராம் கிட்டத்தட்ட கடலை மாவு போடலாம். இப்படி பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா கரெக்டாக பதமாக வந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என் கையில் மாவு ஒட்டலை. நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள், மாவு ஒட்டலை. இப்படின்னா நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோம். நம்ம மாவு கரெக்டாக பதமாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். குழன்னு ரொம்பவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கலாம். இதில் முறுக்கும் போடலாம், ஆனால் நம்ம இது செய்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இதில் தான் வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். இதை நல்லா தொடச்சிட்டு இதில் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வச்சு தேய்க்கணும். இப்போ பார்க்கலாம் வாங்க. தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்படி அழுத்தி இப்படி தேய்க்கணுங்க. பார்த்து ஜாக்கிரதையாக தேய்க்கணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா 2 சைடு கைப்பிடி வேறு இருக்குது. அப்படிதான் செய்யணும். இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது, சிரமம். மாவு, இந்த மாவு கீழே உழுவாமல் கடாய்க்குள்ளேயே உழுவுற மாதிரி செய்யணும். நம்ம திருப்பி விட்டுக்கணும். இதை அது 2 ட்ரிப்பு திருப்பி விட்டுறணும். நல்லா வேகும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1 கிலோ அரிசி போட்டோன்னா கிட்டத்தட்ட படியில் அளந்தோம்னா 7 படி இருக்கும். இது 1/2 படி போட்டோம்னா 3.5 படி இருக்கும். செய்ய ஆரம்பிச்சாலும் இப்படி தான் செய்யணும், இல்லைன்னா இப்படி செய்யணும். இப்படி செய்ய கொட்டும். அடியில் காணும். இது இந்த மாவு கீழே விழுகாமல் பார்க்கணும். நம்ம செய்கிற மாவு, சைடு மாவு கீழே விழாமல் பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். கையில் எண்ணெய் உள்ளாரப்படாமல். இதெல்லாம் அம்மாலாம் வந்து இப்படி செய்வாங்க. இப்படி செய்ய கொட்டும். இப்படி செய்ய முடியலன்னா முறுக்கு குழாயில் கூட போட்டு செஞ்சுக்கலாம். லேசாக 2 நிமிஷம் ஆனாலும் இப்படி செஞ்சுருக்கணும்.
ஓகே ஓகே. அவங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு ரோட்டு பக்கடா செம்மையாக இருக்கும், செம்ம சூப்பர். அப்படி சாப்பிட்றதுக்கு பாருங்கள், பொறுன்னு இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோ